ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 1ல் ஜியோகிரஃபியில் 3rd யூனிட். The topic name is Components of Agriculture. Learning objectives: to understand the nature of India's soil types and their distributions, to know the importance of irrigation and multipurpose projects in India, to study about the agriculture and its types and importance, to understand the livestock and fishing resources of India, to comprehend the problems of farming in India. So introduction பார்த்தீங்கன்னா, soil is one of the most important natural resources. India's varied natural environment resulted in great variety of soils compared to any other country of similar size in the world. The rich, deep and fertile soil supports high density of population through agriculture prosperity. ஸோ சாயில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஆகட்டும், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா சாயில் தான். ஸோ நம்ம இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஃபெர்டைல் லேண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிச் அண்ட் டீப் ஃபெர்டைல் சாயில்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு நார்மல் ஒரு நல்ல ஃபெர்டைல் லேண்ட் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மினரல்ஸ் அண்ட் தாதுக்கள் நிறைந்த ஒரு மண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்க முடியும். ஸோ சாயில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சாயில் பற்றி அடுத்து பார்க்கலாம். சாயில் இஸ் த அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ், யூஸ்வலி கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர், லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஏர், வாட்டர். Grains in the soils are of 3 categories, namely clay, silt and sand. Soils are generally formed by the weathering of rocks under different conditions. Some soils are formed by depositions of agents of denudation. Soils can vary greatly from one region to other. ஸோ சாயில் பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் சர்ஃபேஸில் அப்பர் மோஸ்ட் லேயரில் இருக்கிற பார்த்திங்கன்னா சாயில்ஸ். நம்ம கீழே இருக்கிறலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அடியில் போகிறத நம்ம சாயில்ஸ்னு சொல்ல மாட்டோம். மேலே அப்பர் மோஸ்ட் இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம சாயில்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயிலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ், சின்ன சின்ன கிரெயின் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரெயின் பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அது என்ன பார்த்திங்கன்னா கிளே, சில்ட் அண்ட் தி சாண்ட். ஸோ இந்த சாயில்ஸ் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ராக் வந்து வெதரிங் ஆகும்போது, ராக் வந்து சின்ன சின்ன மைனூட் பார்ட்டிகல்ஸாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பார்ட்டிகல்ஸ் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த வெதரிங் ப்ராசஸில் மூலியமாக தான் நமக்கு இந்த சாயில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தா டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். ஸோ சாயில்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது. So the Indian Council of Agriculture Research ICAR set up in 1953 divides the soils of India into following 8 major groups. So பார்த்தீங்கன்னா சாயில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 குரூப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு 8 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாயில் டைப் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில். ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எங்கெங்கே எந்தெந்த ரீஜனில் இருக்குது, அங்கே என்னென்ன க்ராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில். கதர், லைட் கலர்ட், மோர் சிலிஷியஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட் கலரில் இருக்கும், ரொம்ப வந்து அந்த சிலிக்கன் பார்ட்டிகல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பன்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the old alluvium composed of a lime nodules and has a clear composition, it's dark in color. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்தர், அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கிளே அந்த கலரில் இருக்கும். ஸோ கிளே மாதிரி அந்த டார்க் கம்போசிஷனில் இருக்கும் சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸில் வந்து கடைசியில் வந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாயில் தான் நம்ம மண்ணில் தான் நம்ம மண் என்னன்னு பார்க்குறோன்னா அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பொட்டாசியம், பாஸ்பரிக் ஆசிட் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாண்டி, லோம், சில்ட், கிளே ப்ரொஃபைல் ஷோஸ் டு நோ மார்க் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சில்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கிளேவும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சில்ட்டு கிளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு சாயிலில் ஒரு கிரெயின் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸ், பிளெயின்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் அந்த பீகார். அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன க்ராப்ஸ் எல்லாம் வந்து க்ரோயிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், சுகர் கேன் அந்த ஆயில் ஆசிட்ஸ் எல்லாமே நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில்ஸ். இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேசல்ஸ் டெக்கான் ட்ராப் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு பிளாக் சாயில்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அப்புறம் இந்த பிளாக் சாயிலோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் இன் கலர். எதனால இது வந்து பிளாக் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த டைட்டானியம் அயான் இருக்கிறதுனால இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், ஆர்பனேட்ஸ், ஹை குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன், அலுமினியம், லைம் அண்ட் மெக்னீஷியா. ஸோ இதில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைம் அண்ட் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம், கால்சியம் அதிகமாக இருக்குது. மெக்னீஷியம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நைட்ரஜ் பாஸ்பரிக் ஆசிடும் அண்ட் ஹியூமஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹியூமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட வேஸ்ட் நம்ம ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர். இது நேச்சராக இது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி வென் வெட். ஸோ இது வந்து ஈரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், அப்படி கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஹை டிகிரி ஆஃப் மாய்ச்சர் ரெட்டின்டிவிட்டி. ஸோ இதில் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் இது வந்து பிளாக் சாயில்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மால்வா பிரதேஷ், கதியவார் பெனின்சுலா, தெலுங்கானா அண்ட் ராயலசீமா regions of Andhra Pradesh and the northern parts of the Karnataka. ஸோ இந்த பிளாக் சாயில்ஸ் நம்ம என்னென்ன கல்டிவேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா காட்டன், மில்லட்ஸ், டொபேக்கோ அண்ட் சுகர் கேன் இது எல்லாமே நம்மளால் வந்துட்டு கல்டிவேட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில்ஸ். ஸோ ரெட் சாயில்ஸில் வந்து எப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டிகம்போசிஷன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் கிறிஸ்டல் ராக்ஸ் லைக் கிரெனிட்ஸ் அண்ட் கினிசிஸ் அண்ட் த ஃபார்ம் ராக் டைப். ஸோ ராக் டைப்பில் இருந்து முதல்ல இருந்த ஏன்ஷியன்ட் கிறிஸ்டியன் ராக்ஸில் இருந்து டீகம்போசிஷன் ஆகி அதிலிருந்து வர இந்த டைப் ஆஃப் சாயில் தான் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். ஸோ இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதில் என்ன ரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அயன் இந்த மெக்னீஷியமோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்பரிக் ஆசிட், இந்த லைம் எல்லாம் வந்து இருக்காது. ஸோ நேச்சர் எப்படி இருக்கும் ரொம்ப லைட் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். போரஸ் ஃப்ரேபிள் பிரசன்ஸ் ஆஃப் லிமிட்டட் சொல்யூபிள் சால்ட்ஸ் கிளே ஃப்ரிக்ஷன்ஸ் ஆஃப் தி ரெட் சாயில் ஜென்ரலி கன்சிஸ்ட் ஆஃப் கெலோனடிக் மினரல்ஸ். ஸோ இதில் அதிகமாக என்ன மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெலோனடிக் மினரல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளேட்டியூ, சவுதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் சோட்டா நாக்பூர் பிளேட்டியூ. இதில் என்னென்ன கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா வீட், ரைஸ், காட்டன், சுகர் கேன் அண்ட் பல்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டட் சாயில். ஸோ நம்ம அல்வேல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயிலாம் ரொம்ப காமனான சாயில்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா லேட்டட் சாயில்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் சாயில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஃபார்முலா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு இன் த ரீஜன் வேர் ஆல்டர்னேட் வெட் அண்ட் ஹாட் ட்ரை கண்டிஷன்ஸ் ப்ரிவைல். இட்ஸ் ஃபார்ம் பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங். ஸோ பார்த்தீங்கன்னா இது எங்கே ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் தி ஹாட் ட்ரை கண்டிஷன். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா லீச்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா இந்த சாயில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஸ் ஆக்சைடு ஆஃப் அயனும் அலுமினியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக், ரொம்ப வந்து அசிட்டிக் இன் நேச்சர். ஹை ஏரியாஸ் புவர் இன் ஹை லெவல் cannot retain moisture while plains they consist of a heavy loam and clay easily retain moisture. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அசாம் ஹில்ஸு, சுமேட் ஆஃப் கேரளா, கர்நாடகா அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ரீஜன் ஆஃப் ஒடிசா, காஃபி, ரப்பர், கேஷ்யூ அண்ட் டாப்பியோக்கோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேட்டட் சாயிலில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில். ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில்ஸ்னாலே உங்களுக்கு நேம்லேயே தெரியும் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் ரீஜன்ஸில் தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரீஜன்ஸ் டு ரீஜன் டிபெண்டிங் ஆன் த கிளைமேட். ஸோ இந்த ஃபாரஸ்ட் சாயில் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து ஃபார்மேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த இது வந்து ரீஜனுக்கு அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதோட மண்ணோட தன்மை வந்து இருக்கும். ஃபார்மேஷன் இது எப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராக்லேருந்து வெதரிங் ஆகுற மாதிரி ரெயின், டெம்பரேச்சர் வேரியேஷன்னால மெக்கானிக்கல் வெதரிங் நடக்கும்போது, மெக்கானிக்கல் வெதரிங் மீன்ஸ் இந்த ஃபிசிக்கல் வெதரிங் நடக்கும்போது ராக்லேருந்து அந்த ராக் வந்து சின்னதாக உடையுது. ஸோ அந்த ராக்லேருந்து வெளியே வருது. ஸோ மற்ற இந்த ஃபார்மேஷன் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி அதை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இந்த மவுண்டெயின் சாயில்ஸ். கெமிக்கல் இதில் என்னென்ன அதிகமாக கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம், பாஸ்பரஸ் அண்ட் லைம், இந்த 3 விஷயங்களும் அதிகமாக இருக்குது. நேச்சர் பார்த்தீங்கன்னா லைட், சாண்டி, தின் அண்ட் ஃபவுண்ட் வித் பீஸ் ஆஃப் ராக்ஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராக்ல இருந்தானே இது வந்து மைக்ரேட் ஆகி வருது, வெதரிங் ப்ராசஸ் மூலிமா வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், மணல் மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கும்,
குட்டி குட்டி ராக் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்சஸ் வித் பேரண்ட் ராக். ஸோ இது வந்து எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராக்கோட அந்த பேரண்ட் ராக், அந்த ராக்கில் இந்த சாயில்ஸ் வருது. ஸோ அந்த ராக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இந்த சாயிலுக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வெரி ரிச் இன் ஹியூமஸ், ஸ்லோ டிகம்போசிஷன்ஸ் மேக் இட்ஸ் அசிடிக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் சிக்கிம், ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். கிராப்ஸ் க்ரோயிங் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, ரைஸ், மைஸ், பொட்டேட்டோ, பேர்லி, ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்பைசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரிட் இந்த டெசர்ட் சாயில்ஸ். ஸோ அந்த ஆரிட் அந்த டெசர்ட் சாயில்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் பார்த்தா டியூ டு ப்ரிவலன்சி ஆஃப் தி ட்ரை கிளைமேட், ஹை டெம்பரேச்சர், அசிலேட்டட் எவாபரேஷன், த சாயில் இஸ் ட்ரை. இட்ஸ் ஆல்சோ ஹியூமஸ் கண்டென்ட் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் கவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆரிட் அந்த டெசர்ட் சாயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தண்ணியே இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும் டியூ டு த ஹை டெம்பரேச்சர். ஸோ அங்கே இருக்க ஹை டெம்பரேச்சர்னால இது வந்து ரொம்பவுமே வந்து ட்ரை கண்டிஷனில் தான் இருக்கும். அங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் கல்ச்சர்ஸும் எதுவுமே இருக்காது. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சொலிபிள் சால்ட்ஸு, ஆல்கனினும் அதிகமாக இருக்கும், கால்சியம் கார்பனேட்டும் அதிகமாக இருக்கும். ஆர்கானிக் கண்டென்ட் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ புவர் இந்த ஆர்கானிக் மேட்டர், rich enough is phosphate through the poor nitrogen. So phosphate அதிகமாக இருக்கும், பட் nitrogen content is very very low. ஸோ நேச்சர் இது கலர் எப்படி இருக்கும், ப்ரெசன்ஸ் அது அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலர் வந்து லைட்டாக இருக்கும், லோ ஹியூமஸ், ஃப்ரேபிள் ஸ்ட்ரக்சர், லோ இன் மாய்ச்சர். ஸோ மாய்ச்சர் கண்டென்ட் இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்ஸோட நேச்சர்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான், நார்தர்ன் குஜராத் இந்த சவுதர்ன் பஞ்சாப். ஸோ கிராப்ஸ் க்ரோயிங் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், பேர்லி, காட்டன், மைஸ் அண்ட் த பல்சஸ். செலின் அண்ட் ஆல்கலி சாயில்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செலின் அண்ட் ஆல்கலி சாயில்ஸ். இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் டியூ டு இல் ட்ரைனேஜ் விச் காசஸ் வாட்டர் லாகிங், இன்ஜுரி சால்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சப்சர்ஃபேஸ் டு த டாப் சாயில்ஸ் பை த கேபிலரி ஆக்ஷன்ஸ் இஸ் காசஸ் சாலினேஷன்ஸ் ஆஃப் தி சாயில்ஸ். ஸோ இந்த செலின் அண்ட் ஆல்கலைன் சாயில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஏதாவது குழி இருந்தாவோ இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த அடி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராசஸ் மூலிமா மேலே கேபிலரி ப்ராசஸ் மூலிமா மேலே வரதுனாலையோ, ஸோ தண்ணி வந்து தேங்கி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் பார்த்திங்கன்னா செலின் அண்ட் ஆல்கலைன் சாயில்ஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்திங்கன்னா லிபிட், சோடியம், மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் அண்ட் சல்ஃபரஸ் ஆசிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சல்ஃபரஸ் ஆசிட் வந்து குறிப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் டீகம்போஸ் ராக் அண்ட் மினரல் ஃப்ராக்மெண்ட்ஸ் விச் ஆன் வெதரிங். பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டீகம்போஸான ராக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நேச்சர் இருக்கும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா, இந்த ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் தி பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் அந்த மகாராஷ்டிரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் க்ராப் க்ரோயிங் வந்து பண்ண முடியாது. அடுத்து வந்து பெட்டி அந்த மார்ஷி சாயில்ஸ். ஸோ ஃபார்மேஷன் இந்த பெட்டி அந்த மார்ஷி வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, formed in the humid regions from the organic matter is found in the areas of heavy rainfall, the high humidity. Petty soils are black, heavy and the high acidic. So இந்த பெட்டி அந்த மார்ஷி சாயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை வந்துச்சுன்னா தேங்கி இருக்கும் பார்த்தீங்களா பிளாக் கலரில். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேஷனான சாயில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெட்டி அந்த மார்ஷி சாயில்ஸ் அப்படிங்கிறோம். இது எங்கே வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இதோட ஆர்கானிக் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்ட் இன் பொட்டாஷ் அண்ட் பாஸ்பேட். இதில் வந்து அதிகமாக பொட்டாஷியம் பாஸ்பேட்டும் இருக்காது. Contain considerable amount of soluble salts and the 10 to 40% of the organic matter and high proportions of vegetable matter. So nature பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, contain considerable amount of soluble salts and 10 to 40% of the organic matter and high proportion of vegetable matter. ஸோ இது 10 to 40% வந்து ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். ஹை வெஜிடபிளோட மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொப்போர்ஷன்ஸில் வந்து இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Kottayam and the Alappuzha districts of Kerala and the coastal areas of Odisha and Tamil Nadu, Sundarbans of West Bengal and Bihar and the Almora districts of Uttarakhand. இதில் இந்த மாதிரி பெட்டி அந்த மார்ஷி சாயில்ஸ்லாம் நம்ம என்னென்னலாம் க்ராப் க்ரோயிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேடி நெல்லும் அதுக்கப்புறம் ஜூட் இது ரெண்டுமே வந்து நம்ம சணலும் வந்துட்டு நம்மளால் க்ராப் க்ரோயிங்ஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து அலுவியல் சாயில்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ரெட் சாயில் பிளாக் சாயிலாக இருக்குதுன்னு சொல்லி கிளியராக வந்து மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாயில் டிகிரடேஷன். ஸோ சாயில் டிகிரடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சாயில் டிகிரடேஷன் இஸ் அன் அக்யூட் ப்ராப்ளம் இன் இந்தியா
According to a 2015 report of the Indian Institute of Remote Sensing, they estimated the amount of soil erosion that occurred in India was 147 million hectares. ஸோ இந்த சாயில் டிகிரேடேஷன் பார்த்திங்கன்னா சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிட்டே வருது. ஸோ சீரழிவுங்கிறத நம்ம இங்கிலீஷ் வந்து டிகிரேடேஷன் சொல்கிறோம். ஸோ சாயில் டிகிரேடேஷன் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக எடுத்த ரிப்போர்ட் 2015 எடுத்த ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா IIRS, அதாவது பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அப்படி போய் எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா 147 மில்லியன் ஹெக்டார்ஸ் வந்து சாயில் வந்து டிகிரேடேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக என்னென்ன ப்ராப்ளம் எதனால வந்து சாயில் டிகிரேடேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன், சாயில் வந்து நிலம் வந்து அரிச்சு போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரேடேஷன் ஆஃப் தி சாயில், வாட்டர் லாகிங், ஸோ நீர்நிலைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகுது, சலைன் அண்ட் ஆல்கலின். அதுக்கப்புறம் வந்து உப்பு காரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் சலைன் அண்ட் ஆல்கலின். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஃப்ளட்ஸ், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், டிஃப்ரெண்ட் எரோஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு சாயிலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரோஷன்ஸ் வந்து வரதுனால இந்த டீக்ரடேஷன் வந்து ஈஸியாக வந்து இப்போ நவடேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்ன வகையில் வந்து நம்ம வந்து சாயிலை வந்து கன்சர்வேட் பண்ணலாம் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அஃபாரஸ்டேஷன், நம்ம வந்து மரத்தை வந்து நடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ் அண்ட் பிரேஜஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டேம்ஸும் பிரேஜஸும் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தண்ணி வந்து அதிகமாக ஃப்ளட்டிங் வராது. ஸோ நிறைய தண்ணி வந்து நம்மளால் சேமித்து வைக்க முடியும். அடுத்து வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங், அதிகமாக வந்து புட்களை மேய்ஞ்சிட்டே இருந்து கேட்டல்ஸ் வந்து மேய்ஞ்சிட்டே இருந்ததுன்னா நம்மளால் வந்து க்ராப்பை வந்து கரெக்டாக கல்டிவேட் பண்ண முடியாது. அந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மொட்டையாயிடும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா ஓவர் கிரேசிங் பண்ண விடக்கூடாது. சுத்தமாக ஒன்றுமே பண்ணாமையும் காடு மாதிரி வளர்த்தக்கூடாது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், அதிகமாக வந்து ஒரே டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கான்டூர் மெத்தட், ரொட்டேஷன் ஆஃப் க்ராப்ஸு, கான்டூர் பண்டிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ட்ஸ், அடாப்டிங் த டெக்னிக்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் ஃபார் பெட்டர் சாயில் மேனேஜ்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு க்ராப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு க்ராப்பை வந்துட்டு வேறு போடணும், அந்த க்ராப் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு க்ராப், இந்த மாதிரி ரொட்டேஷனில் வந்து க்ராப் போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்டூர் பட்டிங்கிறது ஒரு இதில் ஒன்று போட்டுக்கணும், அதை ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு வேற ஒரு க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை வந்து நமக்கு அக்ரிகல்ச்சரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன். ஸோ இரிகேஷன் சாயில் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த நம்ம எப்படியெல்லாம் வந்து இரிகேஷன் பண்ணலாம், பிளான்ஸ்க்கு எப்படியெல்லாம் இரிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பிளான்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் இஸ் கால் இரிகேஷன். ஸோ ரெயின்ஃபால் வந்து நேச்சுரலாக இருந்தால் இது வந்து நம்ம இரிகேஷன் சொல்லக்கூடாது. ஸோ நம்ம மேன்மேடாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து பிளான்ஸுக்கு வந்து தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் அன் இரிகேஷன். Being a hot country with seasonal and irregular rainfall, it always needs irrigation to carry out agricultural activities during dry period. Besides erratic rainfall, prevalence of high temperature, cultivations of animal crops and hydrophytes, commercial farming and the poorer soils make irrigation an essential one of the agriculture of our country. ஸோ நம்ம நல்ல மழை பெய்யுது, கரெக்டாக வந்து ரொட்டீனாக வந்து கிளைமேட் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, கரெக்டான வந்து சீசன் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பட் அந்த மாதிரி இரெகுலரான கண்டிஷன் வரும்போது, கிளைமேட்டிக் கண்டிஷன் மோசமாகும் போது, ரெயின்ஃபால் சரியாக வரல, ஹாட் கண்டிஷன் வரும்போது நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம பிளான்ஸுக்கு வந்து வாட்டர் சப்ளை கொடுத்தே ஆகணும். ஸோ அதை நம்ம இரிகேஷன் சொல்கிறோம். ஸோ இரிகேஷனுக்கு வந்து என்னென்னலாம் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் ஆர் யூஸ் டிபெண்டிங் upon the topography, soils, rainfall, availability of the surface or groundwater, nature of the river, requirement of the crops. The main source of the irrigation used in different parts of the country are canal irrigations, well irrigation, the tank irrigation. ஸோ இந்த கெனால் இரிகேஷன், வெல் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன் இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி பாசனம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கெனால் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா கால்வாய்கள் கட்டி அதுலேருந்து தண்ணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெல் இரிகேஷன் பார்த்திங்கன்னா கிணறு வெட்டி கிணத்துலேருந்து தண்ணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அது டேங்க்னா டேங்க்கில் நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து அந்த தண்ணியை வந்து பைப் வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து இரிகேஷன்ஸ் சோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இரிகேஷனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கெனால் இரிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். So it is the second most important source of the irrigation in our country. Percentage of area under canal irrigation in our country is 24%. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து
ஃபஸ்ட்டுக்கு அடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா கெனால் இரிகேஷன் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் தி இரிகேஷன் சொல்கிறாங்க. அதே போல் 24% ஆஃப் தி இரிகேஷன் பார்த்தீங்கன்னா கெனால் இரிகேஷன் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண்ட்ரியில். ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்வெல்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போர்வெல்ஸ் யூஸ் பண்ணி அதில் எடுக்கிறது டியூப்வெல்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெனால்ஸ் ஆர் த effective source of the irrigations in the areas of low level relief, deep fertile soils, perennial source of water and the extensive commons area. The canals are of two types. So canals இருக்கும்போது என்னென்னலாம் அட்வான்டேஜ் என்பது எஃபெக்டிவ் சோர்ஸ் இருக்கும், நல்ல ஒரு தண்ணி வந்து நல்லா ஃபெர்டைலாக இருக்கும், ரொம்ப பியூராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கெனால் இரிகேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ இது வந்து 2 types ஆஃப் வந்து கெனால்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இன்யூண்டேஷன் கெனால்ஸ். இன் திஸ் வாட்டர் இஸ் டேக்கன் அவுட் டைரக்ட்லி ஃப்ரம் த ரிவர்ஸ் வித்தவுட் மேக்கிங் த கைண்ட் ஆஃப் பேரேஜ் ஆர் டேம். Such canals are used for the diversion of flood from the rivers and remain operational during the rainy season. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா நீர் மூழ்கும் கால்வாய் அப்படின்னு சொல்லி, இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தண்ணியை வந்து ரிவர்லேருந்து எடுத்து நம்ம வந்து டேமோ இது எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் அப்படியே வந்து வாட்டரை வந்து இரிகேஷனுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸுக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து சப்ளை பண்ணுற ஒரு சிஸ்டம். ஸோ அது வந்து இன்யூண்டேஷன் கெனால்ஸ். அடுத்து வந்து பெர்னியல் கெனால்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழில் வற்றாத கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் டெவலப் ஃப்ரம் த பெர்னியல் ரிவர்ஸ் பை கன்ஸ்ட்ரக்டிங் பேரேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேரேஜோ டேம்ஸோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தண்ணியை வந்து அங்கே சேமித்து வச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு கெனால்ஸ் மூலிமா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்னியல் கெனால்ஸ். So in India, the total area under canal irrigation is about 15.8 million hectares in 2014. About 60% of the canal irrigation area fall in the northern plains of the India, particularly in Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan and the Bihar. So in India la pathina 15.8 million hectares வந்து பாத்தீங்கன்னா totally canal irrigation depend பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இல்லாமல் ஸோ நார்தர்ன் பிளேன்ஸில் உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப், பீகாரில் தான் அதிகமாக வந்து இந்த கெனால் இரிகேஷன் வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன் சதர்ன் அண்ட் சென்ட்ரல் இந்தியா, சவுதர்ன்லேயும் கொஞ்சம் இருக்குது, சென்ட்ரல் இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் வேர் கெனால் இரிகேஷன் இஸ் ஃபோன். ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா கெனால் இரிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெல் இரிகேஷன். ஸோ வெல் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு வெட்டி அதில் தண்ணியை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ a well is a hole or trough usually vertically excavated in the earth for the bringing groundwater to the surface. While irrigation is the most important source of irrigation as it contributes about 62% of the net irrigated area of the India. It is a cheap, dependable and popular source of the irrigation in our country. Well irrigation is unavoidable in the region of the low rainfall and become an essential one where the canals and tank irrigations are not available. Well are of two types, open wells and the tube wells. ஸோ வெல் இரிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இரிகேஷனு கூட, மற்றது கூட அதிகமாக வந்து எக்கனாமிக்கலாக செலவாகும். பட் வெல் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தளவுக்கு வந்து செலவாகாது, வெரி வெரி சீப். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இப்போ நம்ம டேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இரிகேஷன். ஸோ கெனால்ஸை கம்பேர் பண்ணும்போது வெல் இரிகேஷன் சொல்லி பார்க்கும்போது தண்ணி இல்லாதப்போ கூட நம்மளால் சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்மளால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ நம்ம கண்ட்ரியில் அன்அவாய்டபுளான ஒரு இரிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் இரிகேஷன் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வெல் இரிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டியூப் வெல். ஸோ இங்கே டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். So as per the Irrigation Statistical Yearbook India 2017, the following states are the top 5 with respect to percentage of areas under well irrigation. So இந்த 5 தான் பார்த்தீங்கன்னா டாப் 5ல இருக்கிற வெல் இரிகேஷன் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 5 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 26.6 ஏரியா வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 14.6, ராஜஸ்தான் 13.1, குஜராத் 7.8, பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 7.1. ஸோ இரிகேஷன் ஸ்டாட்டிக்கல் இயர் புக் ஆஃப் இந்தியாஸ் 2017. இந்த சோர்ஸ் வந்து எதுல எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2017 இருக்கிற இயர் புக்கை வச்சு இது எடுத்திருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெல் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வெல் வந்து இருக்குது.
ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டியூப் வெல். ஸோ ஓப்பன் வெல் பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் இரிகேஷன் இஸ் வைட்லி ப்ராக்டிஸ் இன் ஏரியாஸ் வேர் கிரவுண்ட் வாட்டர் sufficient available areas in the Ganga plain, the deltic region of Mahanadi, Godavari, Krishna, Kaveri and parts of Narmada and the Tapati valleys. So open well பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டி டேரக்டாக கிரவுண்ட் வாட்டர் வந்து மேலே கொண்டு வந்து நம்ம தண்ணியை வந்து ஈஸியாக வந்து கேரி ஓவர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஒரு டைப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல்ஸ். இது அதிகமாக பார்த்தீங்கன்னா கங்கா பிளைன்ஸில், கோதாவரி, கிருஷ்ணா, ஸோ இந்த மாதிரி ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஓப்பன் வெல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டியூப் வெல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, காமனாக இப்போ நம்ம எல்லாரும் இப்போ நவடேஸ் 21st century அதிகமாக யூஸ் பண்ண டியூப் வெல்ஸ். ஸோ போர் நம்ம பண்ணி அதில் தண்ணி எடுக்கிறது. ஸோ டியூப் வெல்ஸ் ஆர் டெவலப் இன் த ஏரியாஸ் ஆஃப் த லோ வாட்டர் டேபிள், சஃபிஷியன்ட் பவர் சப்ளை அண்ட் சாஃப்ட் சப்சர்ஃபேசஸ் ஜியாலஜிக்கல் யூனிட்ஸ். Tube wells are prominent in the states of Gujarat, Maharashtra, Punjab, Madhya Pradesh and Tamil Nadu. So போர்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த போர்வெல் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு போய் தான் இந்த டியூப்வெல் ப்ராசஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் இரிகேஷன். நான் சொன்ன மாதிரி 3 டைப் ஆஃப் இரிகேஷன்ஸ் சொன்னோம். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் இரிகேஷன். So tank irrigation is a natural or a man-made hollow on the surface developed by the constructing a small pond area across the stream. It's used to collect and store water for irrigation. A very old system in India. It also includes irrigation from the lakes and the ponds. The tank irrigation is a popular in the peninsular India due to the following reasons. So tank irrigation வந்து ரொம்ப முன்னாடி காலத்துல tank irrigation யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளில எப்படி வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி இன்னொரு ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா டேங்க் தான். ஸோ டேங்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வெல் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஏன்ஷியன் பீரியடில் பண்ணிட்டாங்க. டேங்க் இரிகேஷன் ஆஸ் வெல் எஸ். ஸோ இது வந்து மேன்மேடாக ஒரு பெரிய தொட்டி, இந்த ஹாலோ, இந்த ஓட்டை மாதிரி இருக்கும், அதில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா டேங்க் இரிகேஷன் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the undulation relief and the hard rocks make difficult to dig canals and the wells. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக்ஸோ இல்லை கெனால்ஸை வந்து டிக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது. அடுத்து வந்து நேச்சுரல் டிப்ரெஷன் சர்வ் அஸ் ரிசர்வாயர் ஆப்சன்ஸ் ஆஃப் த பெனியல் ரிவர்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீர் தேக்கம் வந்து இங்கே அதிகமாக இருந்தது. ஸோ பெனியல் ரிவர்ஸோட தாக்கம் வந்து இங்கே வந்து ரொம்பவுமே வந்து கம்மி தான், ஆப்சன்ஸ் ஆஃப் த பெனியல் ரிவர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பெமரபிள் ராக் ஸ்ட்ரக்சர் விச் நாட் பெர்மிட் பெர்குலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேங்க் இரிகேஷன் பண்ணும்போது நமக்கு ராக் ஸ்ட்ரக்சர் எதுவும் இருக்காது. ஸோ அது மூலிமா தண்ணி நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் தண்ணி வந்து நமக்கு நல்லா ஃப்ளோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் நேச்சர் ஆஃப் த பாப்புலேஷன், த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட். ஸோ அதுக்கு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கு போகிற ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க்ளீனாக அண்டு கரெக்டான ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் இரிகேஷன் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரல் பண்ணுற 5 லீடிங் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு 3.78 ஹெக்டார்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்து லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 3.4 கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 2.64, தெலுங்கானா 2.30, கர்நாடகா பார்த்தீங்கன்னா 1.50. இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இயர் புக் இந்தியா 2017 வந்துட்டு இந்த டேங்க் இரிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இதை பார்த்தீங்கன்னா இரிகேஷன் அண்ட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸை பற்றி சொல்லியிருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஆஃப் தி லெசன். ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அடுத்து மாடர்ன் இரிகேஷன் என்ன, கேஷ் கிராப்ஸ்னா என்ன, கிராப்ஸ் பற்றி ஃபுல்லாக கிராப்ஸ் எங்கெங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா this is the first part of the lesson. So thank you for watching.